வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சீசன் 16 வீக் 2 ஓட வீடியோ இது. வீக் 1 எல்லாரும் சூப்பரா பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேர் ஸ்டெப் அப் ஆப்ல ஆல்ரெடி கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு உங்களுக்கு நான் 2 விஷயம் சொல்ல போறேன். ஒன்று வந்து எப்படி கண்டினியூஸாக வெயிட் லாஸ் பண்ணுறது. ஏன்னா நிறைய பேருக்கு இது ஒரு பிரச்சனை. ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க, பயங்கர ஜோஷாக ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்படிடா இதை நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம், ஏதாச்சும் சாப்பிட்டா நல்லா இருக்குமே, இதையோ இதெல்லாம் செய்யணுமா இப்படி தோணும். ஸோ இது ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம செய்ய போகிறோம். அதை பற்றி நான் பேசிடுறேன். நெக்ஸ்ட் வந்து ஸ்டெப் அப் ஆப் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எப்படி அதில் ஜாயின் பண்ணுறதுன்னு தெரியலன்னு. அதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அதாவது எப்படி தான் நம்ம கண்டினியூ பண்ணுறது, வீக்லாம் நல்லா ஜெகஜோதியாக ஆரம்பிச்சிடறோம், அதுக்கப்புறம் எதுவும் பண்ண மாட்டேங்கிறோமே அப்படின்னு சொல்கிறீங்களா? ஸோ இதுக்கு நான் சொல்கிற விஷயம், ஒரு விஷயம் வந்து நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு தோணுது. இப்போ நம்ம ஒரு டிவியில் வந்து யாராவது சீரியல்லையோ இல்லை படத்துலையோ ஏதாவது சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம டயட்டில் இருக்கும்போது ஐயோ நமக்கும் சாப்பிட்ணுன்னு தோணுதே அப்படின்னு தோணும். அந்த ஒரு வேகத்தில் போய் டக்குன்னு நம்மளோட அலமாரியில் ஏதாவது முறுக்கோ இல்லை ஏதாவது ஒன்று ஸ்நாக்ஸோ இருந்துன்னா எடுத்து சாப்பிட்ருவோம். அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுவோம், ஐயோ நான் சாப்பிட்டுட்டேனே அப்படின்னு. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, காதலன் படத்தில் வந்து ஒரு டயலாக் வரும், நம்ம சந்தோஷமோ கோவமோ ஒரு 10 செகண்ட் தள்ளி போட்டு பாரு, உனக்கே அந்த விஷயத்தை தாண்டி போயிடுவேன் அப்படின்னு. அதே டெக்னிக் தான். ஸோ நம்மளுக்கு ஒரு 10 செகண்ட் கவுண்ட் பண்ணுங்கள், 1 2 3 பொறுமையாக ஒரு 10 வரைக்கும் கவுண்ட் பண்ணி கண்டிப்பாக நமக்கு இதை சாப்பிட்ணுமா அப்படின்னு ஒரு சின்ன ஒரு பாஸ் விட்டு பாருங்கள். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து சாப்பிட்றது கம்மி பண்ணிடுவீங்க. ஓகேங்களா? நமக்கு அந்த நேரத்தில் தோன்ற ஒரு புஷ்ஷால் மட்டும்தான் நம்ம அதை சாப்பிடணும்னு தோணுதே தவிர, நம்ம அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா ரொம்ப ஈஸியாக இதை நீங்கள் மாஸ்டர் பண்ணிடலாம். ஸோ இந்த 10 செகண்ட் டெக்னிக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எனக்கு அது ரொம்பவே யூஸ் ஆகுது. அதை நான் கண்ட்ரோல் பண்ணிட்டேன்னா அப்புறம் தண்ணி குடிச்சோ இல்லை எப்படியோ அதை நான் மறந்துடுறேன். ஸோ அது ஒரு விஷயம் நீங்கள் பண்ணலாம். இன்னொன்று, எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் உங்களை பிஸியாக வச்சுருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு தேவையில்லாத சாப்பிடணும்னு தோணவே தோணாதுங்க. இது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கூட நிறைய பேர் அவங்க ஸ்டோரியில் சொல்லியிருந்தாங்க. நான் வந்து வீட்டில் இருந்த வரைக்கும் சும்மா ஏதாவது சாப்பிட்டுட்டே இருக்கலாமான்னு தோணுச்சு. எனக்குன்னு ஒரு விஷயம் கிடச்சிது, ஒரு ஒர்க் பண்ணுறனோ ஏதோ ஒரு விஷயம் நான் செய்ய ஆரம்பிச்சோன்னா அதில் தான் என் மைண்டு போச்சே தவிர சாப்பிட்ணுன்னு தோணலை அப்படின்னு. ஸோ அப்போ என்ன பண்ணணுன்னா, உங்களை நீங்கள் எவ்வளோ பிஸியாக வச்சுக்க முடியுமோ அவ்வளோ ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது ஒரு நல்ல ஹாபி எடுத்து செய்ய ஆரம்பிங்க. இல்லை ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஒர்க் பண்ண ஆரம்பிங்க, ரீஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்கள் ஒர்க்கை. ஏதாவது ஒரு விஷயத்தில் மைண்டை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சில பேர் வீடு க்ளீன் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும், ஆர்கனைஸ் பண்ணுறது பிடிக்கும், அந்த மாதிரி விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அப்போ நமக்கு தேவையில்லாமல் சாப்பிடணும்னு தோணிகிட்டே இருக்காது. எப்போ நீங்கள் கவுச்சில் ஒரு சோஃபாவில் உட்காந்து டிவி கண்டினியூஸாக இல்லை ஃபோன் கண்டினியூஸாக பார்க்குறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு இதெல்லாம் தோணும். ஸோ கண்டிப்பாக பிஸியாக வச்சுக்கோங்க. இன்னொன்று 10 செகண்ட் ரூலை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஓகே, ஸ்டெப் அப் ஆப் இது எப்படி யூஸ் பண்ணுறது நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ ஸ்டெப் அப் ஆப் நம்மளோட குரூப் பேர் வந்து லெட்ஸ் டாக் நீலா சேலஞ்ச். இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கமெண்ட்லேயும் நான் ஃபஸ்ட்டு பின் பண்ணுறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் ஸ்டெப் அப் ஆப் வச்சுருந்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக போய் உங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிடும். அது ஒரு வழி. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ தான் புதுசாக இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா அதையும் அதுவே கைட் பண்ணிடும். அந்த லிங்க்குக்கு மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள், ஈஸியாக நீங்கள் போய் ஜாயின் பண்ணிடலாம். ஸ்டெப் அப் ஆப்லேயும் போய் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், அப்படியும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். நம்மளோட குரூப் பேர் வந்து லெட்ஸ் டாக் நீலா சேலஞ்ச். ஸோ இதில் ஆல்ரெடி நிறைய பேர் இருக்காங்க, அதில் சேட்டும் நீங்கள் பண்ணலாம், உங்கள் டெய்லி டயட் அதில் அப்டேட் பண்ணலாம். நான் தினமும் பார்த்துக்கிட்டே இருப்பேன். இது ஒரு மோட்டிவேஷன் தான். ஏன்னா நம்ம தனியாக செய்கிறதுக்கு ஒரு குரூப்பாக செய்யும்போது அது நமக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வீக் 2 அப்டேட் இதுதான். கண்டிப்பாக இது நீங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் கண்டினியூ ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம வந்து அடுத்து வீக் 3ல சந்திப்போம். ஓகேங்களா? பாய்.